கடைசியாக நாங்கள் கிளம்புறோங்க. ஆமாங்க, நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். வி ஆர் லீவிங். ஏன் போகிறோம், எங்கே போகிறோம், எதுக்காக போகிறோம் அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கே கரெக்டாக புரிஞ்சிடும். நாங்கள் எடுத்த இந்த முடிவு கரெக்டு தானா இல்லையா அப்படின்றத நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். மெயினாக இந்த வீடியோ ஏன் எடுக்கிறேன்னா, இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட இப்போ சொல்லலை அப்படின்னா வேறு எப்பயுமே என்னால் சொல்ல முடியாது. பொதுவாக நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போது அந்த வடிவேல் காமெடியோடு நம்ம அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறையா பேர் அதுக்காண்டியே நம்ம வீடியோவெல்லாம் பார்க்குறவங்க இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அந்த காமெடியை இப்போ வைக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு தலைப்பில் நான் வீடியோ போடுவேன்னு என் கனவுல கூட நினச்சி பார்த்தது இல்லைங்க. கிட்டத்தட்ட இந்த கண்ட்ரிக்கு வந்து 22 வருஷம் ஆச்சு. யூடியூப் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்படி ஒரு தலைப்பில் இந்த இடத்துல நான் நின்று உங்களை நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு என் கனவுலையும் நினச்சி பார்க்கல. நான் சொல்ல போகிற இந்த விஷயம் இந்த வீடியோ மூலயமா தாங்க என் ஃபேமிலிக்கே தெரிய போகுது. அதாவது கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு நான் வரும்போது எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸு தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு 5-6 வருஷத்தில் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் ஃபேமிலி எனக்கு இங்கே கிடச்சிருக்கீங்க. நீங்கள் உங்ககிட்ட சொல்லும் போதே என்னோட ஒரிஜினல் ஃபேமிலியும் இது தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப வளவலா கொலன்னு போகாமல் நான் மெயின் கண்டென்ட்டுக்கே வந்துடுறேன். இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டியது 2 விஷயங்க. ஒன்று, நாங்கள் ஏன் கிளம்புறோம், எங்கே கிளம்புறோன்றதை உங்கள்கிட்ட நான் இப்போ சொல்லிடுறேன். இன்னொன்று, இந்த 6 வருஷத்தில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த சப்போர்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸும் சொல்லிக்கிறதுக்காண்டி தாங்க இந்த வீடியோவே. ஒரு சிலர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க, என்னது 22 வருஷமாக இவன் இங்கே தான் இருக்கிறானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட 2004 இந்த கண்ட்ரிக்கு நான் வந்தேன். ஒரு சிலர் வந்து நான் இங்கே ஸ்டூடெண்ட்டாக இப்போ தான் வந்திருக்கேன், இவன்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சர் ஆகி இந்த ஊரை பற்றி இவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு நிறையா வரும். நல்ல கமெண்ட்டும் வருது, கெட்ட கமெண்ட்டும் வருது. புதுசாக பார்க்குறவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. முக்கியமாக இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இவன் இப்போ தான் வந்திருப்பான் போல், இவனோட அந்த மதுரை ஸ்லாங்கு இன்னைக்கு வரைக்கும் மாறாமையே இருக்குது, ஸோ இவன் புதுசாக ஊருக்கு வந்துட்டு இவன் நம்மளுக்கு ஊரை சுற்றி காட்டுறான் அப்படின்னு ஒரு சிலர் யோசிச்சுட்டு கமெண்ட்டும் போடுவாங்க. இதே டவுட்டு என்னோட க்ளோஸாக இருக்கிற மதுரையில் இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸும் கேட்பாங்கங்க. அதாவது நான் ஒவ்வொரு தடவை நான் ஊருக்கு போகும்போதுமே, இவன் உண்மையிலேயே யூகேல இருக்கிறானா இல்லை இங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊரில் இருந்துக்கிட்டு நான் யூகேல இருக்கேன்னு உருட்டுறானா, இவனோட பாஷை இன்னைக்கு வரைக்கும் மாறலேன்னு சொல்லி என்னோட நிறையா பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிறையா பேர் ஒரு 6 மாதத்துலேயே இப்போ அதாவது வந்து இப்போ மதுரையிலேருந்து ஒரு சென்னைக்கோ இல்லை ஒரு பெங்களூருக்கோ போகிறாங்க அப்படின்னா திருப்பி அவங்க வரும்போது அவங்களோட ஸ்லாங்கே மாறிடும். அது எப்படி மாறுதுன்னு எனக்கு தெரில. ஆனால் நம்ம மதுரை ஸ்லாங்கு இன்னைக்கு வரைக்கும் டச்வுட் எனக்கு மாறவே கிடையாது. இது ஒரு சிலர் யோசிக்கலாம், இவன் வந்து ஏதாவது ஒரு தமிழ் கடையில் வேலை பார்க்கலாம், இல்லை ஒரு இந்தியன் கம்பெனியில் வேலை பார்க்குறனால இவனுக்கு இந்த ஸ்லாங் மாறாமல் இருக்குது அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கலாம். நான் இந்த கண்ட்ரிக்கு வந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரிட்டிஷ் கம்பெனியில் தான் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். மேபி அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம், என்னோட ஸ்லாங் மாறாமல் அந்த கரெக்டாக நான் மதுரையில் நான் எப்படி பேசிக்கிட்டு இருந்தேனோ அதே மாதிரி பேசுகிறதுக்கு இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நிறையா பேர் என்னை பார்க்குற இடத்துல எல்லாம், ஏன் ப்ரோ நீங்கள் வந்து வாரத்துக்கு 2 வீடியோ இல்லை ஒரு 3 வீடியோ போடக்கூடாது, நீங்கள் நிறைய வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஏற்கனவே கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. மெயினாக என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃபுல் டைம் இன்ஃப்ளூயன்சரோ இல்லை ஃபுல் டைம் யூடியூபரோ கிடையாதுங்க. நான் வந்து ஃபுல் டைமாக வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, என் ஃபேமிலிக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நாங்கள் போய் ஒரு ப்ராப்பரான கண்டென்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு வீடியோ போடுவோம். என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் தெரியும். அதாவது இந்த வருஷத்துலேயே வந்து அதிகபட்சம் நாங்கள் வீடியோ வந்து ஒரு 15 வீடியோ தான் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். கண்டென்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கணும், நம்ம வீடியோஸை பார்க்குற உங்களுக்கு அது வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கணும், பிடிச்சிருக்கணும். ஸோ அதனால தான் வந்து ஒரு கம்மியான வீடியோஸ் போட்டு இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபேமிலி வந்து இந்த சேனலுக்கு கிடச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் யோசிக்கலாம், தமிழ்நாட்டிலலாம் ஃபுல் டைம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்கிறாங்களா, அது மாதிரி நீனும் இருக்கலாமே அப்படின்னு யோசிப்பீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இங்கே யூகேல ஒரு ஃபுல் டைம் இன்ஃப்ளூயன்சராக இருந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியை ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வர்ற போகிற ப்ரொமோஷன் எல்லாம் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா, ஒர்த்தா, எதுவுமே இல்லாமல் கையில் காசு அந்த மாதத்தை ஓட்டணுன்றதுக்காண்டி இருக்கிற எல்லா ப்ரொமோஷனையும் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் வந்து சரி நம்ம பண்ணோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து ரொம்ப சூஸியாக செலக்டடாக தான் நம்ம வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சேனலில் கேம்லிங்கோ இல்லை கேம்ஸோ இல்லை வந்து சின்ன பசங்களுக்கு கெடுக்கிற மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரத்துக்கு ப்ரெஷர் கொடுத்தாலும் நாங்கள் அந்த மாதிரி ஒரு ப்ரமோஷனை இன்னைக்கு வரைக்கும் பண்ணதில்லைங்க. சேனலுக்கு நிறைய ப்ரமோஷன்ஸ் ஆஃபர் வரும், ஆனால் எல்லா ப்ரமோஷன்ஸையும் நம்ம வந்து எடுத்து பண்ணுறது கிடையாது. அதனாலேயே கூட நம்மளுக்கு வந்து ஹேட்ரடும் வந்து சேர்ந்தே வந்துடுது. அதாவது நான் தான் உனக்கு வந்து பே பண்ணுறேன்ல, நீ வந்து ஒரு ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரமோஷன் பண்ணுறவங்களோ வந்து கேட்பாங்க. ஆனால் நம்ம பண்ணுற அந்த வீடியோ உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதான்றதை செக் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ப்ரமோஷன்ஸ்லாம் பண்ணுறோம். ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே யூகேல நான் சொல்கிறேன், ரெஸ்டாரண்ட்ஸ்க்குலாம் வந்து போய் சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடு பிடிக்காம இதை நம்ம வந்து வீடியோவாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலுக்கும் எனக்கும் அந்த பேர் கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காண்டி அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர்கிட்டே நான் சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனால் இல்லைண்ணே இந்த வீடியோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நான் டெலீட் பண்ணியிருக்கவும் செஞ்சுருக்கேன். நீங்கள் பார்க்குற 10 வீடியோவில் 2-3 வீடியோ வந்து நான் டெலீட் பண்ணது போக தான் நீங்களே மிச்சத்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வந்து நல்லா இருக்கிறத நல்லா இருக்குன்னு சொல்லலாம், ஆனால் நல்லா இல்லாததை நம்ம நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில் நாளைக்கு சொன்னோம் அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் பாதிக்குமேன்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் அந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்ததை அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு அந்த ஓனர்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுவேன். இதனாலேயே வந்து நிறையா பேருக்கு நம்ம மேலே வந்து இவன் என்ன பெரிய திமிர் எடுத்தவனாக இருக்கிறானே அப்படின்லாம் வந்து யோசிக்க தோணும். முக்கியமாக இந்த ஊரில் உள்ள ரியாலிட்டி, அதாவது லைஃப் இன் யூகேவோட ரியாலிட்டி வீடியோஸ்லாம் நம்ம வந்து ஒரு 4-5 வீடியோ பண்ணியிருக்கோம். அதுக்கு வியூஸுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்துச்சோ அதுக்கு ஈக்குவலாக வந்து ஹேட்ரடும் வந்து நான் நிறைய சம்பாரிச்சிருக்கேன். அந்த ரியாலிட்டி வீடியோவில் இந்த ஊருக்கு யாரும் வராதீங்கன்னு சொல்லி என் வாயால் நான் யாரையுமே சொன்னது கிடையாது. இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிறவங்களோட நிலைமை இன்றைக்கி என்ன அப்படின்றத அவங்க வாயாலேயே நான் கேட்டு தான் நான் அந்த வீடியோஸை நான் இது பண்ணியிருக்கேன். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து இவன் செட்டப் பண்ணி பண்ணுறான், அதனால் இவன் வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் திருப்பி ஊருக்கு அனுப்ப பார்க்குறான் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற ஒரு சில கன்சல்டன்சிலாம் வந்து யோசித்தாங்க. எனக்கும் வந்து இமெயில்ஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரிலாம் நீ வீடியோ போடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மாதிரி வேலையும் நடந்துச்சு. நம்ம சேனலோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா இங்கே இன்னைக்கு தேதிக்கு என்ன நிலைமை அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் ரெடியாகி வாங்கன்னு தானே நம்ம சொல்கிறோமே தவிர யாரும் இங்கே வர வேண்டான்னு யாரையும் சொன்னது கிடையாது, சொல்லவும் முடியாது. நீங்கள் எல்லோரும் வாங்க, வரும்போது ப்ரிப்பேர்டாக வாங்கன்னு தான் நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சேனலில் நம்ம சொல்லியிருக்கோம். இவ்வளவு இருந்தாலும் அதாவது இப்போ நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து இருக்கிறோம் அப்படின்னாலே இந்த மாதிரி எல்லாம் வந்து அங்கங்கே வரத்தான் செய்யும். ஆனால் அதுக்கு 10 மடங்கு நிறைய அன்பை நான் சம்பாரிச்சிருக்கிறேன். மெயினாக வந்து இப்போ இந்த ஊரில் நம்ம தமிழ் மக்கள் பார்க்கும் போது உடனே வந்து அது அண்ணனாக இருக்கட்டும், இல்லை நம்மளோட சின்ன பசங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், உடனே வந்து தம்பி நீ தானப்பா அந்த வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு பையனை எப்படி பார்ப்பாங்களோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் என்னைய பார்த்துருக்கீங்க. முக்கியமாக இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை இப்போ ரீசெண்டாக இந்தியாவிலேருந்து வந்த நிறைய பேர் சொல்கிற மெயின் இது என்ன அப்படின்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் உங்கள் வீடியோவை நிறையா பார்க்குறேன்னு சொல்கிறத விட எங்கள் அம்மாவுக்கு உங்கள் சேனல் ரொம்ப பிடிக்கும், எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும், எங்கள் தாத்தா உங்கள் சேனலை வந்து விரும்பி பார்ப்பாரு அப்படின்னு தான் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை நிறைய பார்த்துட்டு வர்றாங்க. ஆனால் இங்கே வந்தவொடனே பார்க்குறது இல்லை, ஏன்னா இங்கே வந்தால் என்ன நிலமைன்றது அவங்களுக்கே தெரிஞ்சிருமே. அதனால் இங்கே வந்தவொடனே பார்க்குறது கம்மியாயிருது. ஊரில் நம்மளுக்கு நிறைய ஃபேமிலிஸ் வந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சிலர் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க இவன் வீடியோ தம்ப்நெயில்ல ஒன்று வச்சான், ஆரம்பத்தில் ஒன்று பேசிக்கிட்டே இருந்தான், இப்போ ட்ராக்கு மாதிரி வேறு என்னமோ லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்கானே, விஷயத்துக்கு வாடா அப்படின்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. விஷயத்துக்கு வந்துட்டேங்க. இந்த 6 வருஷ நன்றியை நான் ரொம்ப சுருக்கி நான் சொல்லியிருக்கேன். இப்போ எதனால் நாங்கள் போகிறோம், எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னது நாங்கள் மட்டும் கிடையாதுங்க, நீங்களும் சேர்ந்து தான். என்னது நீ ஊரை விட்டு கிளம்பலையா, அப்போ எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. ஆமாங்க, நம்ம ஒரு ட்ராவல் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ட்ராவல் கம்பெனியோட பேர் வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் என்னைய இத்தனை வருஷமாக கூப்பிட்டுக்கிட்டு இருந்த அதே லண்டன் ப்ரோ டூர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. ஒரு சிலர் வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யோசிப்பீங்க, இவ்வளவு பில்டப் விட்டு நீ கடைசியில் சுற்றி முற்றி இங்கேயே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டல அப்படின்னு யோசிப்பீங்க. சப்போஸ் அப்படி நினச்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், இன்னொரு 4-5 வாரத்தில் சம்மர் ஆரம்பிக்க போகுது. ஸோ எந்த ஊருக்கு போகலாம், எப்படி போகலாம், போன சம்மருக்கு வந்து நம்ம எங்கேயுமே போகல, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோன்னு நிறையா பேர் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம லண்டன் ப்ரோ டூர்ஸ் மூலியமா இந்த சம்மரை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுறதுக்கு ஏகப்பட்ட பிளான் வச்சுருக்கோங்க. நான் இந்த ஊருக்கு வந்த உடனே மெயினாக நான் மிஸ் பண்ணது எங்களோட ஃபேமிலி தாங்க. என்னோடய ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் கொண்ட ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி. ஸோ இங்கே நான் வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா பொதுவாக வந்து நாங்கள் ஏதாவது ஊருக்கு ஏதாவது போனோம், இல்லை எங்களுக்கு ஒரு ஹாலிடே இருக்குது அப்படின்னா மொத்தமாக அந்த 20 பேரும் ஒரு வேனோ இல்லை ஒரு பஸ்ஸோ எடுத்து கொடைக்கானலோ ஊட்டியோ இல்லை குற்றாலமோ இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியோடு கிளம்பி போயிட்டு திருப்பி நாங்கள் கிளம்பி வருவோம். அதை எல்லாத்தையுமே இந்த கண்ட்ரிக்கு வந்தோடனே நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன். அதே நிலைமையில் நிறையா பேர் இன்றைக்கும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்றத நம்புகிறேன். 2004-2005 என்னோட ஆஃப் அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப போர் அடிக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால் ஏதாவது ஒரு கோச்
ஏதாவது பிடிச்சி நான் இங்கே இருக்கிற எல்லா ஊரையும் சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, நம்மளை ரொம்ப லெஃப்ட் அவுட் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ வந்து தமிழ்காரங்களை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப கம்மி. இன்றைக்கி தடுக்கி விழுந்தா தமிழாக இருக்கட்டும், தெலுங்குவாக இருக்கட்டும், இல்லை கேரளாக்காரங்களாக இருக்கட்டும், நிறையா இருக்காங்க. 2005-6 அப்போல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி ஒரு கோச்சில் நான் போய்கிட்டு இருக்கும்போது நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, அந்த ஊரை சுற்றி பார்த்து அந்த அழகெல்லாத்தையும் ரசிக்கும் போது, என்னடா பக்கத்தில் வந்து வேறு ஊருக்காரங்க இருக்காங்களே, நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஒரு நல்லா கூட பேச முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டது உண்டு. ஸோ இன்றைக்கி நிறைய நம்ம ஊருக்காரங்க அதே நிலைமையில் இருப்பீங்க. நிறைய ஊர்லேருந்து வந்திருப்பீங்க. ஒரு சில காரணங்களால் உங்களால் வந்து நிறைய இந்த மாதிரி ஊர்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு உங்களுக்காக நம்ம ஒரு ட்ராவல் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்மளோட இனிஷியல் பிளான் என்ன அப்படின்னா, டே ட்ரிப்ஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. அதாவது லண்டனில் இருந்து ஒரு 2 hours 3 hours இருக்கிற முக்கியமான அழகான இடங்கள் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு திருப்பி சாயங்காலம் கொண்டு வந்துட போகிறோம். இந்த மாதிரி டே ட்ரிப்ஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் போக போக 1 night ஸ்டே 2 night ஸ்டே, இந்த மாதிரி ஸ்காட்லாந்து போகணுன்னு ஆசைப்படுறவங்க, வேல்ஸ் போகணும், இல்லை கார்ன்வால் போகணும் அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் 2 night 3 night ஸ்டேவும் நம்ம வந்து இது பண்ண போகிறோம். நம்மளோட டே ட்ரிப்பு வர்ற மார்ச் 28 காலையில் இங்கே லண்டன்லேருந்து கிளம்ப போகுதுங்க. எந்த ஊர் அப்படின்னா காட்ஸ்வுல் அப்படின்னு சொல்லிட்டு லண்டன்லேருந்து ஒரு 2.5 மணி நேரத்தில் அந்த ஊர் இருக்குது. சும்மா தரமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க ஊர். அதாவது யூகேயில் இப்படி ஒரு கிராமத்தை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. நம்ம வீடியோஸும் போட்டிருக்கோம். நிறையா பேர் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அவங்க போயிட்டு வந்திருக்காங்க. போக முடியாதவங்க நிறையா பேர் கேட்டிருக்காங்க, அந்த வீடியோ ஒன்று போட்டேப்பா அது சூப்பராக இருந்துச்சு, அந்த ஊர் ஒரு தடவையாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி நிறையா கேட்டிருக்காங்க. மார்ச் 28 காட்ஸ்வுல்டு லண்டன்லேருந்து கிளம்ப போகிறோம். இந்த ஊர் மட்டும் கிடையாதுங்க, ரிட்டன் வரும்போது ஆக்ஸ்ஃபோர்டு சிட்டியையும் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம 1 day ட்ரிப்பாக நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இது மாதிரி லண்டன்லேருந்து நிறைய சூப்பரான ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வாரம் இல்லை ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் நிறைய ட்ரிப்ஸு போட போகிறோம். ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. உங்களோட ஃபேமிலி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இவ்வளவும் சொல்கிறியே, காட்ஸ்வுல் போயிட்டு ஆக்ஸ்ஃபோர்டு போயிட்டு வர்றதுக்குரிய ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்பீங்க. ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் தாங்க நம்ம போகிறோம். இதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குதுங்க. ஸோ வெப்சைட்டோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி கீழே ஸ்க்ரோலிங்லேயும் போட்டுடுறேன். இப்போ மறக்காமல் இதை செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் யூடியூப்பில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்குங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே ட்ரிப்ஸை பொறுத்த வரைக்கும் லண்டன்ல இருந்து தாங்க நம்ம கிளம்பி போயிட்டு வர போகிறோம். ஸோ மெயினாக வந்து நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஈஸ்ட் லண்டனில் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா அங்கே நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்க. ஸோ ஈஸ்டாமாக இருக்கட்டும், இல்ஃபர்டாக இருக்கட்டும், இல்லை வெம்பிளியாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி 3 லொக்கேஷன்ஸில் இருந்து தான் நம்மளோட கோச்சு கிளம்ப போகுது. திருப்பி கொண்டு வந்து உங்களை எங்கே ஏற்றுனோமோ அங்கேயே இறக்கி விட்டுருவோம். என்னப்பா இது வெறும் லண்டன்காரங்களுக்கு மட்டும்தானா, அப்போ எங்களுக்குலாம் இல்லையான்னு பர்மிங்ஹாமோ இல்லை மான்செஸ்டர்லேயோ இல்லை டெவன்லேயோ இருக்கிறவங்க யோசிக்காதீங்க. அந்த சைடில் நாங்கள் ட்ரிப்பு போடுறோம் அப்படின்னா உங்களையும் சேர்த்து தான் நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். ஸோ லொக்கேஷன்ஸு எந்த வழியாக நம்ம இப்போ ஸ்காட்லாந்து போகிறோம் அப்படின்னா பர்மிங்ஹாமோ லெஸ்டரோ உங்களுக்கு நிறையா புக்கிங்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களையும் வந்து சேர்த்து கூட்டிகிட்டு போகிறதுல எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. டே ட்ரிப்ஸுக்கு இந்த 3 லொக்கேஷனை இப்போதைக்கு நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டார்டிங்கில் டே ட்ரிப்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஃபுட்டு எதுவுமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் நம்ம கார்ன்வாலோ வேல்ஸோ இல்லை ஸ்காட்லாண்டுக்கோ போகிறோம், ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேயோடு சேர்த்து நம்ம ஊர் சாப்பாடையும் டேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம வந்து இந்த பேக்கேஜ் எல்லாமே செய்ய போகிறோம். ஸோ நம்ம ஊர் சாப்பாடோடு தான் நீங்கள் வந்து வெளியூரில் போய் தங்கி ஊரை சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வர போகிறீங்க. மார்ச் 28 காட்ஸ்வுல்டு ஆக்ஸ்ஃபோர்டுக்கு ரொம்ப லிமிட்டடான சீட்ஸ் மட்டும்தாங்க நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் அதுக்கப்புறமோ இல்லை ரொம்ப நெருக்கியோ அந்த இதில் டேட்ஸ்க்கு நெருக்கியோ நீங்கள் பார்க்குறீங்க, சீட்ஸ் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னா மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் நம்மளோட வெப்சைட்டையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஒரு மெசேஜும் போட்டு விடுங்க. எங்களால் என்ன செய்ய முடியுமோ கண்டிப்பான முறையில் நாங்கள் அதை செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு. ஒருவேளை வெப்சைட்டில் புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஏதாவது எரரோ இல்லை வேறு மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா மறக்காமல் எங்களை வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணி விடுங்க. ட்ரிப்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணும் போது என் மைண்டில் ஒன்று மட்டும்தாங்க இருந்துச்சு. அதாவது இப்போ சப்போஸ் இப்போ நம்ம அப்பா அம்மாவையோ இல்லை நம்ம ஃபேமிலியோ கிட்ஸையோ ஒரு டூருக்கு கூட்டிகிட்டு போகிறோன்னா ஒரு சில கம்பெனியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே நாளில் 10 இடத்த பார்ப்பாங்க. அந்த மாதிரி நம்மளோட ட்ரிப்பில் இருக்க போகிறது கிடையாதுங்க. ரிலாக்ஸாக ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதாவது செக்லிஸ்ட்டில் நான் இந்த கண்ட்ரிக்கு போனேன்ப்பா, ஒரு 10 கண்ட்ரி போயிட்டேன்ப்பா 3 நாளில் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரிப் இருக்காது.
ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ட்ரிப்பாக தான் இருக்குமே தவிர செக்லிஸ்ட்டை வந்து டிக் பண்ணுற மாதிரியான ஒரு டூராக கண்டிப்பாக இருக்காது. டேய் வீடியோ தம்ப்நெயில்ல என்னமோ வச்சு அப்படியே சோகமாக மூஞ்ச வச்சு எதுலேயோ ஆரம்பித்து எதுலேயோ கொண்டு வந்து முடிச்சிருக்கன்னு தானே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. வேறு என்னங்க பண்ணுறது, அதிர்ச்சி தம்ப்நெயிலுக்கு தாங்க இன்றைக்கி வந்து நிறையா வியூஸ் போகுது. இது எப்படி வியூஸ் போகுதுன்றது தெரில. பட் ஸ்டில் எங்களோட தேங்க்யூவையும் நாங்கள் எங்கே போகிறோம், அதாவது நம்ம எல்லோரும் எங்கே போகிறோன்றதை எப்படி உங்கள்கிட்ட சொன்னால் சீக்கிரத்தில் கன்வே ஆகுன்ற ஒரு ஒரு இதில் தான் நான் அந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சு உங்களுக்கு நான் இந்த வீடியோவை சொல்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது எவ்வளோ தூரத்துக்கு எக்ஸைட்டட் ஆகிறீங்கன்றது எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்னோட குடும்பத்தை என்னோட கூட்டிகிட்டு போகிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் யூகேல இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டூர் பேர் வந்து லண்டன் ப்ரோ டூர்ஸ், வேறு எதுவும் கிடையாது. என்னென்னமோ பேர்லாம் யோசித்தோம், கடைசி ஏதோ ஒரு பேரை வச்சு இந்த அவன் ஒருத்தன் வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பானே அவன் ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கானாமேன்னு யோசிப்பீங்க. அதனாலேயே உங்கள் எல்லாத்துக்கும் ஏற்கனவே தெரிஞ்ச பேர்லேயே டூர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட விஷஸும் கண்டிப்பான முறையில் எங்களுக்கு இருக்கணும். நம்ம சேனல், அதாவது யூடியூப் சேனலில் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்கள் வீட்டு சேனல் மாதிரி உங்கள் பையன், உங்கள் பேரன், உங்கள் தம்பி மாதிரி என்னைய பார்த்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி இந்த டூர் கம்பெனியையும் நீங்கள் கண்டிப்பான முறையில் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத மனசில் வச்சுக்கிட்டு அடுத்து உங்களை வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இங்கே யூகேல இருக்கிறவங்கள நம்ம டூர் கம்பெனியில் நீங்கள் பிக்கப் பாயிண்டில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லண்டன் தமிழ் ப்ரோ.